ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இட்லி தோசை சப்பாத்திக்கு இந்த மாதிரி மஷ்ரூம் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல தக்காளி, பச்சை மிளகாய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சோம்பு, பொட்டுக்கடலை, கசகசா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கறி மசாலா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவையும் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போய் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சிருக்க மஷ்ரூமையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்து இந்த மசாலாவோட இந்த ரெண்டையும் நல்லா இந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டியான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிரும். நல்லா சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.